எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் 4 நாட்கள் உம்முடைய பாதத்திலே நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் சபையாக இணைந்து நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, அதுக்கப்புறம் பெரிய வெள்ளி ஆண்டவரே, அந்த நாளில் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே எல்லாருமாக இன்றைக்கி வேலைக்கு போயிருக்கவங்க, பிஸ்னஸ்களுக்கு போயிருக்கிற பிள்ளைகள், ஸ்கூல் காலேஜஸ் போயிருக்கிற பிள்ளைகள் எல்லாரோடு இணைந்து அந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே சந்நிதிக்கு வருவோம். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும், சித்தமானால் அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. வானமண்டலத்தின் சேனைகளில் கல்வாரியின் இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லை முழுவதும் உடைய பிரசன்னம் நிறைந்து காணப்படுவதாக. எங்களோடு தங்கிரும். என்னை சிலுவை நிழலிலே மூடும், இரத்தத்தில் மூடும். ஒரு கண்ணும் என்னை காணக்கூடாதபடி உம் சிலுவை நிழலில் மறைத்து கொள்ளும். எங்களோடு தங்கிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்று அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, இல்லையோ, இல்லையோ. மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவர், இகழ்ந்து விடாது காப்பவர். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவர், இகழ்ந்து விடாது சேர்ப்பவர். சிற்சில வேளையில் சிற்றையினால் உன்னை கிட்டி இழுப்பவர். ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்றும் அளிப்பவர்.
உனக்கென்று அளிப்பவரும் காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசர், இனிமேலும் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். மது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறப்பா. இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதியும். கொஞ்ச நேரம் நாங்கள் வார்த்தையை தியானித்து மறுபடியும் ஆண்டவரே 2 மணி 2:30 மணி வரைக்கும் நடக்கிற ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தில் வேத வசனங்களை இடையில நாங்கள் பார்த்து ஜெபித்து சோத்தரித்து நாங்கள் முடிக்க இருக்கிறோம். உங்கள் பிரசன்னம் எங்களை விட்டு விலகாதிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இதனால் தேவ செய்தியை பார்ப்போம். நாம் யார் என்கிற தலைப்பில் தேவ செய்தி இன்று பார்க்க போகிறோம். நாம் யார் அப்படின்னு சொன்னால், தேவனிடத்தில் கேட்க அறிந்தவர்கள். எப்படி கேட்கணுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான், எதையாகிலும் என் சித்தத்தின்படி நீங்கள் கேட்டால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்னு வேதம் சொல்லுது. இப்போ கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம எதை கேட்குறோமோ அதை தேவன் நிச்சயமாக தருவார். அவருடைய வேலையில் தருவார், அவருக்கு விருப்பமான விதத்தில் தருவார். அப்போ நம்ம அது புரியாதனால என்ன செய்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டவருடைய சித்தத்தின் படி தான் பதில் தருவார். நம்ம விருப்பம் கேட்டாலும் உகந்ததாக கேட்டோம்னா கர்த்தர் நிச்சயமாக தருவார். இதை தான் நம்ம இன்றைக்கு முதலாவது பார்க்க இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வசனங்கள். யார் தெளிவாக வாசிப்பீங்களோ வாசிங்க. யார் வேணால் வாசிக்கலாம், கரெக்டாக வாசிக்கணும். அப்படி எடுக்க லேட் ஆகிடுனா நான் தான் வாசிக்கணும். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். இது எப்படி கொடுத்தாரு? சும்மா நம்ம கேட்காம இருக்கும்போது தேவன் கொடுப்பாரா? சாலமோன் பார்த்தீங்களா, தேவன் கிட்ட கேட்க அறிந்திருந்தார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3 முதல் சில வசனங்களை வாசிச்சுட்டு அப்படி கம்பேர் பண்ணி நம்ம வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3 முதல் 15. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, சத்தமாக வாசிக்கிறவங்க வாசிங்க. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான், தாவீதின் வழிகளிலே நடந்தான். ஆனால் அவன்கிட்ட என்ன இருக்குது? குறைவுகள் காணப்படுது. நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கும் போது எத்தனையோ வருட கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு சில பாரம்பரியமான விக்கிரகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் இன்றைக்கி சபையில் நம்ம ஒரு சின்ன சபையாக இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுது. அதை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? முழுவதுமாக விலக வேண்டும். அந்த ஒரு சின்ன செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை நார பண்ணுவது போல ஞானத்திலும் அறிவிலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம் கூட என்ன செய்யுமா? அழிச்சிரும். அவ்வளவையும் அவனுடைய வாழ்க்கையினுடைய சகலவற்றையும் ஸ்பாயில் பண்ணிடும், கெடுத்து போட்டுரும். அப்போது இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், இந்த சாலமோனுக்குள்ளே என்ன இருந்தது? பலியிடுகிற காரியம், அதாவது ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. இன்னைக்கு கூட அநேகரை ஆண்டவர் உலகத்தில் நல்லவர்களையும் அவருடைய கண்கள் பார்க்கிறது, தீயோரையும் அவருடைய கண்கள் பார்க்கிறது. இன்றைக்கி பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்னு வேதம் சொல்கிறது. இன்றைக்கி பக்தியுள்ள பிள்ளைகள் அவர்களை பிசாசு வஞ்சித்து என்ன செய்கிறான்? தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை, மரித்து உயிரோடு எழுந்த கர்த்தரை பார்க்க முடியாதபடி அவர்களை ஒரு எதை அவங்க உருவமாக வழிபட, ஒரு கல்லையோ அப்படி இல்லைன்னா ஒரு விக்கிரகங்களையோ. நல்லா விக்கிரகங்களை வழிபட்டேன் ஒரு காலத்தில். சின்னதாக ஒரு ஃபோட்டோ, அவர் தான் இயேசுன்னு நினச்சிட்டு இருந்தேன்.
அதை தவிர எங்களுடைய பெற்றோர்கள் மூலம், அதாவது எங்கள் அம்மா இல்லை, அப்பா மூலமாக அந்தோனியார் கோயில் அது இதுன்னு மாதா கோயில் அப்படியெல்லாம் போனேன். அங்கே எங்கள் வீட்டில் இருக்கும் அந்த மிளகு உப்புலாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப அளவுக்கு ஒரு வேளை விக்கிரக ஆராதனையில் இல்லைனாலும் இதெல்லாம் சில பழக்கங்கள் இருந்துச்சு. இந்த இடத்துல சாலமோன் என்ன செய்கிறாரா, அவன் தூபம் காட்டி பலியிட்டு வந்தான். அப்படியே ராஜா பலியிட எங்கே போனாராம், கிபியோனுக்கு போனார். அது பெரிய மேடையாக இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேலே என்ன செஞ்சாராம், 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். இதெல்லாம் பார்த்து தான் இப்போ எல்லாரும் என்ன செய்கிறது, 1000 சோத்திரங்களை சொல்கிறாங்க. 1000 சோத்திர பலியா, சோத்திர பலி அதை சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க. ஆரம்ப நாளில் நானும் சொல்லித்தான் இருந்தேன். இப்போ டைம் இல்லை அந்த புக்கை எடுத்து படிக்கிறதுக்கோ, இல்லைன்னா விரல் எண்ணி எண்ணி சொல்கிறது என் வழக்கமாக இருந்துச்சு. ஒரு விரலில் இத்தனை தடவை அப்படின்னு சொல்லி 1000 சோத்திரங்கள், அது படுத்துக்கிட்டே சொல்கிறது, டைம் இருக்காது. அப்படியாவது ஒரு 1000 சோத்திரம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நமக்கு 1000 சோத்திரம் இல்லை, மனதார தேவனுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் செய்த நன்மைகளை நினச்சா எத்தனையோ சோத்திரங்கள் வருது. இதுதான் மேலானது. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளின்படி நம்ம தேவனை சோத்திரம் பண்ணுறோம் பாருங்கள், தேவனை துதிக்கிறோமே, அதுக்கு இணையானது ஒன்றுமே கிடையாது. ஒரு புக்கில் எழுதுனதை படிக்கிறது இல்லை, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாம் கர்த்தரை எப்படிலாம் ருசிச்சிருக்கிறோம், அவர் எப்படிலாம் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார், அதை நினச்சி தேவனை சோத்தரிப்பது போல மேலானது இல்லை. இப்போ பாரம்பரியமாக நம்ம தேவனை துதிக்கிறது ஆராதிக்கிறது, இதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை அனுபவிக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த 40 நாட்களுக்குள்ளே எத்தனை அனுபவங்களை கர்த்தர் கொடுத்தார், எத்தனை காரியங்களை கற்றுக் கொடுத்தார். நான் அறியாத எனக்கு தெரியாத அநேக பாதைகளை கொண்டு சென்று மேலான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கும் கொடுத்திருப்பார் நான் நம்புகிறேன். இதில் நம்ம வாசிக்கும்போது கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். இப்போ இந்த மாதிரி நம்ம கேட்டோம்னா உடனே பதில் சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. என்ன கேட்குறது, இம்மைக்குரிய காரியத்தை கேட்குறதா, மறுமைக்குரிய காரியத்தை கேட்குறதா, சுகத்தை கேட்குறதா, பொருளை கேட்குறதா, இது ரெண்டும் தேவையாக இருக்குது. அப்போ எதை நம்ம தெரிந்து கொள்ளுவோம். பெரிய பணக்காரங்கிட்ட ஆண்டவர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரே சுகத்தை தாரப்பா, இவ்வளோ சொத்து என்னத்துக்கு, சுகமாக இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை ஏழைங்க கஷ்டப்படுறவங்க, நடுத்தர குடும்பத்தில் கேட்டால் எங்களுக்கு நிறைய பணம் தரோம் ஆண்டவரே, பணம் இருந்தால் மாத்திரை மருந்து வாங்கி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லும், அதுக்கு ஞானம் கேட்குதோ இல்லையோ அதை தான் கேட்கும். அவங்களுக்கு என்ன வேணுமோ, நல்ல செல்ஃபோன் கூட கேட்கும் இப்போ இருக்க பிள்ளைங்க. இல்லைன்னா எனக்கு ஏதாவது ஒன்று தாருன்னு அவங்களுக்கு எது விரும்புகிறாங்களோ, அவங்களுக்கு எது அந்த நாளில் இந்த நாளில் தேவையோ அதை கேட்பாங்க. அப்படி தானே? நீங்கள் என்னப்பா கேட்பீங்க, நீ என்ன கேட்ப ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா? இன்றைக்கி ஏசப்பா உன் முன்னாடி கேட்குறாரு, நீ விரும்புகிறத கேள்ப்பா, என்ன கேட்ப? பாட்டி துணை செய்யக்கூடாது, சொல்லு என்னத்துக்கு என்ன கேட்ப, சீக்கிரம் டைம் ஆகுது. சரி, பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்கள், யாருக்கு என்ன கேட்பீங்க ஏசாமிகிட்ட? அம்மா பரிதவிக்கிறாங்க, பாட்டி பரிதவிக்கிறாங்க, ஒருத்தரும் அசைகிறதா இல்லை. ஃபோன் தான் கேட்டானா, ரொம்ப நல்லதுன்னு தான் கேட்டிருக்கான். நீ விரும்புகிறதை கேள்னா ஃபோன் கேட்டானா, அது ஃபோனை மாதிரி கேவலமான, அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஃபோன் அவங்க நல்லவங்களாக திருந்த போகிறதே கிடையாது. அப்போ இதில் விரும்புகிறதை கேள்னா சாலமோன் பார்த்தீங்களா, ஞானமாக கேட்டார். ஞானமாய் கேட்குறது தான் ஆண்டவர் கொடுப்பார், அப்படி தானே? ஞானமாய் கேட்குறத கொடுப்பார். எசேக்கியா ராஜா என்ன கேட்டார், ஆயுசு காலங்களை கேட்டார். இந்த இடத்துல சாலமோன் ஞானத்தை கேட்டாரா. அப்போ உடனே கேட்குறாரு பாருங்களேன், அது எப்படிலாம் நல்லா ஆண்டவரை அட்ரஸ் பண்ணி ப்ளீஸ் பண்ணி ஆண்டவரை நல்லா துதித்து அவர்கிட்ட எப்படி ஒரு பெட்டிஷன் வைக்கிறது, ஒரு மன்றாட்டை எப்படி வைக்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தார் சாலமோன். வாசிப்போம். என் தகப்பனாகிய தாவீது என்னும் உடைய அடியான் நம்மளை குறித்து நம்ம பிள்ளைங்கள் இப்படி சொல்ல முடியுமா? எங்கள் அம்மா எங்கள் அப்பா இப்படிலாம் இருந்தாங்க,
உண்மை பற்றி எப்படி இருந்தாங்க? உண்மையாக இருந்தாங்க, நீதியாக இருந்தாங்க, மன நேர்மையாய் நடந்து கொண்டாங்க. அதுக்கேற்ற கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காண்பித்து காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் உட்கார ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இதை மாதிரிலாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குமா பாருங்களேன். நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சியை வாழணும். நம்மை குறித்து நம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லணும். அவங்க நல்லா பார்ப்பாங்க பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் பாப்பாயை பார்த்தேன், கொஞ்ச நாள் சொல்வதெல்லாம் உண்மை அது பார்த்தேன். என் பையன் உடனே கேட்டான், இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்கள் ஏசாமி என்னைக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு? இது ஊர்க்கதை, இதை போய் பார்த்துட்ருக்கீங்க. இல்லைடா, ரொம்ப உண்மை, நாட்டு நடப்பு தெரிஞ்சால் ஜோம் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், சுருக்குன்னு உரைச்சிது, விட்டுட்டேன். இல்லைனா எங்கே போயிருக்குமோ தெரியல, எக்ஸ்டெண்டு. அப்படி தானே ஆண்டவரும் கண்டிப்பார். நம்ம பிள்ளைகள் கூட, குட்டி பிள்ளைங்க கூட கண்டிப்பாங்க. வாலி பிள்ளைங்க அவங்க ஒப்பு கொடுக்குறாங்களோ இல்லையா, நம்மளை ரொம்ப நோட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த சாலமோன் எவ்வளோ அழகாக தாவீதை குறித்து சாட்சி சொல்கிறாரு. நம்ம இதெல்லாம் விரும்பணும். விரும்புகிறத கேள்னா பணம், காசு, சொத்து, சுதந்திரம், 4 வீடு, அது கிடையாது. நல்ல ஸ்வாவங்களை விரும்பணும். ஒரு சாட்சியின் ஜீவியத்தை நம்ம விரும்பணும். இந்த இடத்துல சாலமோன் தன்னுடைய தகப்பனை குறித்து அருமையாய் சாட்சி சொல்லுகிறாரு. அடுத்தது தன் விருப்பத்தை சொல்கிறார் பாருங்க. 8ஆம் வசனத்தை 8லேருந்து வாசிப்போம். இல்லை அம்மா தாயே, நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் இலக்கத்திற்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய ஜனத்தின் நடுவிலே நான் அடியே இருக்கிறேன். நம்ம எங்கே இருக்கிறோம் அதை புரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் பாருங்கள். எந்த இடத்துல வைக்கப்பட்டு இருக்கிறோம்? கண்கள் திறக்கப்படும். இன்றைக்கி சிறிய பிள்ளைகளுக்கு கண்கள் திறக்கப்பட்டால் என்ன செய்வாங்க? இந்த மாதிரி காலையில் நல்லா வந்த பிள்ளைக்கு இன்றைக்கி கொஞ்சம் தலைவலி வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி ஆண்டவர் சாயந்தரம் வந்த உடனே எப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்கு? நன்றி செலுத்துறதுக்கு அதுக்கு வரும், நன்றி செலுத்தணும்னு அதுவே யோசிக்கும். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பேர் இந்த மாதிரி கஷ்டத்தில், அதாவது சரீர சுகவீனத்தில், பலவீனத்தில் வந்தாங்களே, நான் என்ன செய்யக்கூடாது? வந்த உடனே சாப்பிடக்கூடாது. போய் குளித்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எதையோ சாப்பிட்றதோ ஏதோ ஒன்று செய்யலாம். அப்போ அந்த சுத்தத்தை கடைபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம்? எப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், எப்படி வஞ்சிக்கிற உலகத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆவிகள், எல்லாத்தையும் நம்பலாமா? எது நல்ல ஆவி, எது தேவனால் அனுப்பப்பட்டது, எது பிசாசினுடைய ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் அறிந்திருந்தார், நான் எதற்கு நடுவிலே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். ராஜாவாயிட்டா போதாது, போஸ்டிங்கில் வந்துட்டா போதாது, அதிகாரத்தில் வந்துட்டா போதாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க? அதிகாரத்துக்கு தான் அடிச்சுக்குவாங்களே தவிர அதிகாரத்துக்கு வரும்போது அது எப்படி நம்ம பயன்படுத்தி நல்ல பேரை வாங்க முடியும், பிறருக்கு நல்ல காரியங்கள் செய்ய முடியும் என்று யோசிக்கணும். இதில் இவர் யோசித்ததுனால இந்த சாலமோன் சொல்கிறாரு, எவ்வளோ ஜனம்ப்பா இது நடுவில் இருக்கிறேன். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். பிள்ளைங்க கேட்கணும், ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். மனுஷன்கிட்ட, மனுஷர்களுக்கு முன்னாடி அவர்களையும் கனப்படுத்தணும், தேவனையும் கனப்படுத்தணும், வீட்டில் உள்ளவங்களையும் கனப்படுத்தணும், வெளியையும் எல்லாரையும் கனப்படுத்தணும். எப்படி ஒரு புறாவை போலவும் கபடச்ச பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் இருக்கணும், சர்ப்பத்தை போல வீணா உள்ள பிள்ளைகளாகவும் இருக்கணும். அப்போ தேவன்கிட்ட இவர் உகந்ததை கேட்டார். ஆண்டவரே, ஏராளமாக இருக்காங்கப்பா, இவங்க நியாயத்தை விசாரிக்கிறதுக்கு யாரால முடியும் என்று சொல்லி கேட்கும்போது 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யாராவது ஒருத்தர் மட்டும் வாசிங்க, சேர்ந்து வாசிக்க வேண்டாம். இந்த 40 நாட்களில் உங்களுக்கு எத்தனை இதை மாதிரி சாலமனை போல இன்னும் சற்று வித்தியாசமாக எவைகளெல்லாம் கேட்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்கு? ஏதாவது உங்களுக்கு அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா?
அதாவது கேட்டதே அரைச்சமாகவே அரைப்பாங்க பாருங்கள் சில பேர். அப்படி இல்லாமல் இந்த 40 நாட்களில் நம்ம கடந்து வரும்போது வேத வசனங்களின்படி, இல்லைன்னா நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளின்படி, போராட்டத்தின்படி இன்னும் கொஞ்சம் நல்ல ஞானமுள்ள மன்றாட்டை நீங்கள் கேட்டுப்பீங்க நான் நம்புகிறேன். நான் நிறைய கேட்குறேன். மாறிடுச்சு. இந்த 40 நாள் முன்னாடி இருந்ததுக்கு இந்த 40 நாட்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் சமூகத்தில் சில ஜெப குறிப்புகளை கற்றுக்கொண்டேன். அப்படி ஜெபிச்சவங்க இருக்கீங்களா? கற்றுக்கிட்டவங்க இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாதவங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் உள்ள ஆழங்களில் போகணும். கணுக்கால் அளவு இல்லை, முழங்கால் அளவு இல்லை, இடுப்பு அளவும் இல்லை, நீச்சல் ஆழம் போகணும். ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு அளவே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பாடுகள் வர்றதுக்கு அர்த்தமே அளவே கிடையாது. பைபிள் காலேஜில் கூட படித்தா அந்த 2 வருஷம் என்ன தான் படித்தாலும் சரி ஞாபகம் இருக்குமா பாருங்கள். அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் உருட்டி புரட்டினா தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ எங்கள் பைபிள் காலேஜ் பாஸ்டர் சொல்லி கொடுத்ததை ஒன்று கூட விடாமல் மடன்னு எழுதினேன். ஆனால் மழை வந்து பாருங்கள் எல்லாம் தண்ணியில் பட்டு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, டைரியெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. மற்றபடி ஸ்பைரல் அந்த இது மட்டும் பத்திரமா வச்சுருக்கேன். எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ எடுத்து படிக்கும்போது அப்போ தான் தெரியுமே தவிர பரிசுத்த ஆவியானவர் டெய்லி டீச் பண்ணுறாரு. அவரை மாதிரி யாராவது சொல்லி கொடுக்க முடியுமா? உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி என்ன படிச்சிங்களோ அது உங்கள் வாழ்க்கைக்கு இன்றைக்குரிய ப்ராஃபட்டிக் வேர்டாக இருக்கும். தீர்க்க தரிசன வார்த்தையா இன்றைக்கி படிச்சிங்களா? எல்லோரும் பைபிள் படிச்சிங்களா? அப்போ பைபிள் படித்த எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை நீங்கள் பெற்றிருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவரை போல நமக்கு போதிக்கத்தக்கவர் யாருமே இருக்க முடியாது. அப்படி தான் அந்த சாலமோன் பாருங்கள், பட்ட அடின்னு சொல்கிறத விட எதிர்பார்த்து காத்திருந்தாலும் கூட, எதிர்பாராத காரியமாக இருந்தாலும் கூட அதுக்கு நடுவில் ஞானமாய் கேட்கிறதுக்கு அவர் அறிந்திருந்தார். அப்போ ஆண்டவருடைய மனசு என்ன செய்தது? குளிர்ந்தது. எஸ்ராஜாத்தி கூட அப்படி தானே, எத்தனை சந்தர்ப்பங்கள் கிடைச்சிச்சு. உன் விருப்பம் என்ன அப்படின்னா, ராஜா என்னுடைய கணவன் தானே, ஏன்னா உடனே என் விருப்பத்தை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஏற்ற சமயம் ராஜாவுடைய மூடு எப்போ நல்லா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை எஸ்தர் ராஜாத்தை எதிர்பார்த்து இருந்தாங்க. சில பேர் அப்படி தான், என் ஹஸ்பண்ட் தானே, இல்லை என் ஒய்ஃபு தானே, என் பிள்ளைகள் தானே, எனக்கு கேட்க உரிமை இருக்குது அப்படின்னு நேரம் காலம் சமயம் பார்க்காம கேட்கும்போது என்ன ஆகுது? சண்டை தான் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எஸ்தர் ஞானமாக கேட்டாங்க, சாலமோன் ஞானமாக கேட்டார் பாருங்கள். நம்ம கேட்க அறிந்தவர்கள். அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்கிற காரியம். எஸ்தரில் கூட நம்ம பார்க்கும்போது நம்ம அதை படிச்சுட்டு அதுக்கு மேலே வரலாம். எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 12 முதல் வாசிக்கலாம். 12 முதல் 14 வசனங்கள். அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகி எஸ்தரை நோக்கி, எடுத்துட்டீங்களா? வாசிங்க. அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகி எஸ்தரை நோக்கி, சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளில் என்ன செய்திருப்பார்களோ இப்போது உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன? அதன்படி செய்யப்படும் என்றான். கடைசியாக ஏற்ற வேலை வந்துச்சு. எஸ்தர் ராஜாத்தை என்ன செய்கிறாங்க? தைரியமாக ராஜாவுக்கு என்ன செய்கிறாங்க? தன் மன விருப்பத்தை அவங்க என்ன செய்கிறாங்க சொல்லுகிறாங்க பாருங்கள். 13ஆம் வசனம். ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால், இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு தடை. அப்படி தானே? எப்போவாது கேட்போமா, என்ன ஆண்டவரே இன்னும் ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால்? அப்படி எஸ்தர் கேட்டாங்க. நம்ம என்ன செய்வோம்? போதும் ஆண்டவரே, இப்போ பதில் கொடுத்துருங்க ஆண்டவரே, எவ்வளோ நாள் தான் காத்து கிடக்கிறது, பதில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு காரியம். கூட காலையில் ஒரு சகோதரி பேசினாங்க, அவங்களுக்கு கனெக்ஷன் கூட கொடுக்கணும். அப்போ பாருங்கள், அவங்க சொன்னாங்க அவங்க ரொம்ப ஒன்றும் பெரிய வயசாகலை, ஆனால் கல்யாணம் முடிஞ்சு வயசு அதிகமாகிடுச்சு. 27 வயசில் மேரேஜ் முடிஞ்சாங்களாம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் சொன்னேன்,
அது ஒன்றும் இல்லை. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வயசுலலாம் குழந்தை பிறக்குதுன்னொன்னே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் சர்ச்சில் கூட எத்தனையோ வயசு சொன்னாங்க, அதில் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ உங்களுக்கு ஹோப் இருக்குல்ல சார், கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல முடிந்தது. சில பேருக்கு அப்படி தான், ஆண்டவரே இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு காத்திருந்து பார்த்துட்டேன், வேறு மாதிரியே அதை மாற்றி எழுதிடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உமக்கு சித்தமாக இருந்தால், இயேசு கூட அப்படி தானே நேற்று பார்த்தோம், உமக்கு சித்தமாக இருந்தால். நமக்கு அந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது பாருங்கள். எங்கேயாவது ஆண்டவர் நமக்கு பிடிக்காத எத்தையும் செஞ்சிருவாரோ அப்படின்னு என்ன செய்ய மாட்டோம், உமக்கு சித்தமாக இருந்தான்னு சொல்ல தான் பயப்படுகிறோம். ஆனால் அவர் சித்தம் செய்தால் தான் பரலோகம், அவர் சித்தப்படி நமக்கு நடத்தினாதான் அதில் ஒரு சமாதானம் இருக்கும். 100% வெற்றி இல்லைனாலும் நம்மளை தேவன் நல்லாவே நடத்துவார். நம்ம எதிர்பார்க்கறது பல கோடி இல்லை. சாலமோன் சொல்லுகிறார், நான் என்ன செய்யக்கூடாது ஆண்டவரே, எனக்கு 2 மனு உங்கள் இடத்துல வைக்கிறேன். ஏழையாக இருந்தேன்னா, தரித்திரனா இருந்தேன்னா நான் என்ன செய்வேன், திருடி நாமத்தை தூஷிச்சிருவேன். இதுவே ஐஸ்வர்யவானா பெரிய ஆளாக மாறிட்டேன்னா என் தேவன் எங்கே இருக்கிறாரு? நிறைய பிள்ளைகள் அதை தான் சொல்கிறாங்க. இந்த நாட்களில் ஒரு பெரிய உயர்வுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் குப்பையிலேருந்து உயர்த்தினது மறந்து போயிடும். அவங்க என்ன செய்வாங்க, இன்றைக்கி இருக்கிற லெவலில் எல்லாம் ஏன் ஞானம், ஏன் உபவாசம், ஏன் அர்ப்பணிப்பு, ஏன் கண் விழிப்பு, நான் எவ்வளோ டெஸ்ட் எழுதுனேன், எக்ஸாம் எழுதுனேன், அதான் இந்த லெவலுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி 2 வேணாம் ஆண்டவரே, அன்னைக்கு எனக்கு படியே அளந்து போஷித்தா போதும். நான் அந்த கட்சி தான், 2 பக்கம் போகிறதுக்கு ரெடியாக இல்லை, பயமாக இருக்குது நினச்சி பார்த்தா. அப்போ கர்த்தர் பாருங்கள், இந்த ஞானமுள்ள ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். இந்த எஸ்தர் ராஜாத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு சுத்தமாக இருந்தால் யூதர்கள், சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினம் செய்யணும், ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடணும் அப்படின்ன உடனே, ஏன்னா இவங்க தான் திட்டம் போட்டாங்க பார்த்தீங்களா. இதுக்கு முந்தின பகுதியை வாசிப்போம், 12க்கு முன்னாடி உள்ளதை வாசிங்க. எஸ்தர் 9 முன்னாடி ஒரு 10லேருந்து வாசிக்க பார்க்கலாம். அன்றைய தினம் சூசான் அரண்மனையில் கொன்று போட்டவர்களின் தொகை ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10. சரி, இதெல்லாம் கர்த்தருடைய பழி வாங்குதலின் நேரம் வரும்போது என்ன செய்கிறாரு, அவர் என்னென்ன செய்யணுமோ, நம்ம கொலை பண்ணுறது, அதை அழிக்கிறது, இதை செய்கிறதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்யவே வேணாம். ஆண்டவரை நமக்காக எல்லாம் செய்வார். அவர் நல்ல தேவன், நமக்காக எல்லாம் செய்கிறவர். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் தான் நான் சொன்னேன். அந்த 9ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா விமலர சந்துரதியங்கரபா ரமந்துரு ஹோததியங்கரபனா. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்து வாசிங்க, வாசிங்க நான் சொல்கிறேன். கொன்று சரி. எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது 8ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்குறோம். இதில் ஆண்டவராகிய கர்த்தர் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 1லேருந்தே நம்ம வாசிப்போம். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரில் சத்துருவாய்ந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகி எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ஒரு காலம் வரும், எல்லா உண்மையும் வெளியே வர்றதுக்கு காலம் வரும். இன்றைக்கி நம்ம ரொம்ப சில காரியங்களில் பயப்படுவோம், இதை சொல்ல முடியுமா, அதை சொல்ல முடியுமா. சில தரிசனங்கள் கூட நமக்கு நிறைவேற்றப்படுகிற நாட்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லுறதுக்கு பயப்படுவோம். ஏன்னா அதை சொன்னோம்னா என்ன நினைப்பாங்க, என்ன கொண்டா தேவன் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வார், என் வாழ்க்கையாக இப்படி மாறப்போகுது, இதை கேட்குறவங்களாம் நகைப்பாங்க. யார் சொன்னது இப்படி? சாராள் சொன்னாங்க. இதை முதிர் வயதிலே
எங்களுக்கும் ஒரு இன்பம் வருமா, எனக்கும் பிள்ளைகள் பிறக்குமா? இதை கேட்டால் எல்லாரும் சிரிப்பாங்களேன்னு அவளே சிரிக்கிறாள். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், சிரிக்காத, இது நடக்கக்கூடிய ஒரு காரியம், தேவனால் கூடாத ஒரு காரியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இதில் அப்படி ரிவர்ஸில் போகுது. மொர்தெகாய் ஜெயிக்கிறார், யூத குலம் ஜெயிக்குது, எஸ்தர் ஜெயிக்கிறாங்க. என்ன உறவு என்பது மறைச்சி மறைச்சி வைத்திருந்தது வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் ஆமான் வந்து கையிலிருந்து வாங்கி போட்ட தன்னுடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுக்குறாரு. மொர்தெகாய் ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக மாறுறார். வாசலில் இருந்ததே பொறுக்கலை. யாருக்கு பொறுக்கலை? ஆமானுக்கு பொறுக்கலை. அவன் வாசல் காப்போனாக இருக்கிறான், ராஜாவின் உயிரை காப்பாற்றினவனாக இருக்கிறான். ஆனால் அவன் அங்கே நிற்கிறது இவனுக்கு பொறுக்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அரண்மனைக்கு உள்ளேயே கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். அது மாதிரி எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து ஆமானின் தீவினையும் யூதருக்கு விரோதமாய் செய்ய போகிற அவன் யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா என்ன செஞ்சாராம்? ஒரு செங்கோலை நீட்டினார். நீட்டினப்போ என்ன நடந்தது? 5ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாய் இருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அந்த ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும்? அப்போ பார்த்தீங்கன்னா சரியான நேரம் எப்படி இந்த சாலமோன் எப்படி சரியான நேரத்தில் சரியான பாயிண்ட் அவர் கேட்டாரோ அதே போல் சரியான காரியத்தை கேட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம கேட்க அறிந்தவர்கள், தேவ சமூகத்தில் நம்ம கேட்க அறிந்தவர்கள். அப்போ அறிந்தவர்கள் எதுக்காக நம்ம கேட்காம இருக்கிறோம்? அநேக நேரத்தில் ஆண்டவர் எதை கேட்டாலும் உனக்கு நான் தருவேன்னு சொல்கிறார். நிறைய பேர் என்னென்னா ஆண்டவர்கிட்ட கேட்கவே விருப்பம் இருக்காது. என்னென்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பெரிய பெருமை, நம்மால் முடியாட்டாதானே அங்கே போகணும். அப்படி சில பிள்ளைகள் கூட இருப்பாங்க, நம்மளால் என்ன முடியாது, அம்மா அப்பாட்ட எதுக்கு போகணும், நமக்கு முடியும், இப்போ வயசு வந்துருச்சு, என் விருப்பப்படி எல்லாமே செய்கிறதுக்கு எனக்கு ஏஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்படி இல்லை, தாய் தகப்பனை தேவன் என்ன செய்திருக்கிறாரு, ரொம்ப மதிக்காட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆலோசனையாவது கேட்கலாம். பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு ஆலோசனை கேட்டால் அவங்க அம்மா அப்பாவோட இருதயம் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க நினைப்பாங்க, என் பிள்ளை இன்னமும் எனக்கு ஒரு மரியாதையை தரானே. அப்போ அந்த ஒரு சந்தோஷம் வேறு என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு சந்தோஷமாவது தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் கொடுக்கணும். இதில் நம்ம வாசிக்கும்போது நீ விரும்புகிறதை கேள்னவுடனே அவர் என்ன செய்தார்? சாலமோன் விரும்புகிறதை கேட்டார். ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்காத எல்லாத்தையும் கொடுத்தார். பல முறை நம்ம படிச்சிருக்கிறோம். இதில் நம்ம 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3:12. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. எவ்வளோ பெரிய தேவன்ல நம்ம கேட்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறார். கொஞ்சம் நம்ம தாழ்த்தினா போதும், நம்ம எவ்வளோ தேவனால் உயர்த்தப்படுவோம். அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இப்போ உபவாசம் இருக்கும்போது பாருங்கள், நமக்கிட்ட கொஞ்சம் தாழ்மை வரும் இல்லை? இப்போவே வயிறு பசிக்குது, ஆனால் இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இது ஒரு 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே உள்ளம் உடைக்கப்படும். அப்படி தானே? நம்முடைய புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கும்? நல்லா பலப்படும். அப்படி தானே? கண்ணாடி முன்னாடி பார்த்தா கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி சோர்வுந்த போன மாதிரி இருந்தாலும் ஆவியில் எப்படி இருக்கும்? பலனாக இருக்கிறோம். இந்த ப்ரேயர் தொடங்கும் போது எப்படி இருந்துச்சு? தொண்டை பேசவே முடியல, வீட்டில் பேசவே முடியல. இப்போ எப்படி தொண்டை திறக்குது பார்த்தீங்களா? இதான் உள்ளான மனிதனில் தேவன் கொடுக்குற ஒரு பலன். உங்களுக்கு கூட அப்படி தான் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வரலாம்.
ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும்போது அப்படி இப்படி வந்தாலும் இப்போ தேவன் தெம்பாக வச்சுருப்பார். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம துதித்து பாடும்போது எப்படி இருக்கும்? இன்னும் பெரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். இப்போ இந்த இடத்துல இந்த சாலமோன் கேட்டதை தேவன் கொடுத்தார். நாமும் கேட்க அறிஞ்சவங்க தான். யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களில் கூட ஆண்டவர் என்ன செய்தார்? 38 வருஷமாய் அந்த பெதெஸ்தா குளத்துக்கு அருகிலே அந்த மண்டபத்தில் 5 மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் பாருங்கள், எல்லாம் சூப்பரான அற்புதங்களை எதிர்பார்த்தவங்க தான் அங்கே காத்திருந்தாங்க. நம்மளை மாதிரி ஒரு ஜுரம், தலைவலி, வயிற்று வலி எல்லாத்துக்கும் சோர்ந்து போனவங்க கிடையாது. அங்கே யார் தான் காத்திருந்தாங்களாம்? குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பை உடையவர்கள் முதலானோர் என்ன செய்தாங்களாம்? வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணி எப்போ கலங்குமோ காத்து கொண்டே இருந்தாங்களாம். நான் இதை எப்படி கம்பேர் பண்ணுவேன்னா, சபையில் தொடங்குறது 7 மணி ஆராதனை, 7 மணினா 7:10 வரை, 7:10 சில நேரம் 7:15 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். மழை வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுறோம். ஆனால் அந்த 7 மணி ஆராதனைக்கு 6:45 நல்லா ஜோம் பண்ணி, நல்லா அந்நிய பாஷைகளில் பேசி ஜோம் பண்ணி அந்த நாள் ஆராதனை நல்லா நடக்கணும் அப்படின்னு யார் வேண்டிக் கொள்ளுகிறாங்களோ, ஊழியக்காரங்க நின்று அதை தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? மற்ற யாருக்குமே கிடைக்க முடியாத சுகம் அவர்களுக்கு கிடைக்கும். யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். கண்ணீரோடு அவ்வளோ நேரம் ஜெபித்தாங்க பார்த்தீங்களா? அந்த காரியத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். நான் அப்படி தான் நம்புகிறேன். எல்லோருக்கும் கிடைக்காத விசேஷித்த அபிஷேகம் அவங்களுக்கு அப்போ ஆரம்ப மணி வேளையிலேருந்தே கிடச்சிரும். அப்படி கிடச்சவங்க நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாளில் தான் நமக்கு ஒரு அசம்பந்தம். 7:15 இன்றைக்கி 11 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 11:30 தான் வருது. சரி, ஏதோ நாங்கள் சில காரியங்கள் செஞ்சுட்டிங்க, வர லேட் ஆயிடுச்சு. 11:30 காத்திருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 12 மணிக்கு வரவங்க, 12:30 மணிக்கு வரவங்க, இதெல்லாமும் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேர் கழித்து கூட சிலர் வருவாங்க. அதனால் என்ன பலன் இருக்குது பாருங்கள். முந்தி யார் அந்த குளத்தில் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தாக இருந்தாலும் எப்படி என்ன செய்வானா? சுகமடைவான். 38 வருஷம் காத்து கிடக்கிறான். இவனுக்கு என்ன இல்லை? அசைக்க முடியாது. யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும். யாராவது என்னை கொண்டு போய் இந்த குளத்தில் விட மாட்டாங்களா? நான் இவ்வளோ நாள் காத்திருக்கிறேனே. எல்லாருக்கும் தனக்கு அடுத்து தான் தானம் சொல்லுவாங்க. அது மாதிரி அவனே உட்கார்ந்துருக்க வினனைப்பா, இவன் எத்தனை வருஷம் காத்திருந்தா எனக்கு என்ன வந்துச்சு? சுகமான பிறகாது என்ன செய்யலாம்? இறக்க இருந்தால் என்ன செய்யலாம்? ஐயோ நான் சுகமாயிட்டேன், இப்போ இவங்களை கொண்டு போய் என்ன செய்யலாம்? குளத்தில் விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். இன்றைக்கி நாம் கூட விடுதலையாக்கப்படும் போது நம்மை விட மோசமான நிலைமையில் இன்றைக்கி எத்தனை பேர் வெளியில் இருக்கிறாங்க. நீங்களும் வாங்க, உங்களுக்கும் விடுதலை கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும். நீங்கள் நல்லா உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. சிக்காவே இருக்கீங்களே, தேவ சமூகத்துக்கு வாங்க, தேவனுடைய தெய்வீக சுகத்தை பெறுவீங்க. கட்டுகள் உடைக்கப்படும், வாங்க. அந்த கூறுகிற ஒரு மனப்பான்மை நமக்கு தேவை. ஆனால் இந்த 38 வருஷமாக இருந்தவனுக்கு கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் உங்களை அப்படி பார்க்குறாங்களோ ஏக்கத்தோடு தெரியல. அதை காண்கிற கண் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? நிச்சயமாக பார்ப்போம். நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க. இயேசுவை அறியாதவங்கள சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் சபைக்கு போகிறவங்கள நான் கூப்பிடலை. பக்கத்தில் தேவனை அறியாதவங்க, ஒருவேளை பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க, எந்த சர்ச்சுக்கும் போகாமல் பல வருஷமாக வீட்டுக்குள்ளே சில காரியங்களால் முடங்கி போயிருக்கவங்க, அவங்களுக்கு கூப்பிடலாம்ல. அப்போ ஆண்டவர் பாருங்கள், இந்த இடத்துல யாருமே ஹெல்ப் பண்ணல, இயேசுவே ஹெல்ப் பண்ணார். அப்படி தான் இன்றைக்கி நம்ம சபை கூட பாருங்கள், யாருமே கை காமி கேட்டாலும் எங்கேயோ தேடிட்டு இருக்க உண்மையான ஆத்துமாக்கள் வருகிறாங்க. வருவோன்னு சொல்லி எதையோ தேடி போன மாதிரி கடைசியில் சபையை தேடி ஓடி வருகிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம சொல்லி வராதவங்க தானாக தேடி வர கடவுள் உதவி செய்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கேட்குறாரு, இவன் சொல்கிறான், என்ன ஆண்டவரே என்னை யாரும் கொண்டு போலையே செய்யலையேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். அவர் பார்வை, ஒரு பார்வை நம்ம மேலே பட்டா நம்ம வாழ்க்கையே மாறிடும். உன் கண்கள் என்னை வென்றது, உன் கண்களை என்னை விட்டு திருப்புன்னு ஆண்டவர் சொல்லணும். இன்றைக்கி உலகமே அறிஞ்சிருக்கு. ஒரு மனுஷனை மடக்கி போட என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும். 2 நாள் பார்த்தா 3ஆவது நாள் சரண்டர் அப்படின்னு அறிஞ்சு வச்சுருக்கு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ அறியணும்? நம்முடைய ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர் சும்மா விட்டுருவாரா? வேலைக்காரனுடைய கண்கள்
எஜமானுடைய கையை நோக்கி இருப்பது போல. நல்லா பெர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கிறேன், உண்மையாக வேலை செஞ்சுருக்கிறேன், 2 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறேன், இல்லை 1 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், ஏதாவது இன்க்ரிமெண்ட் போட மாட்டாங்களா? அப்போ திடீர்னு சொல்கிறாங்க உனக்கு இவ்வளோ இன்க்ரிமெண்ட், எதிர்பார்த்தது 3ன்னா 10 போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐடி ஃபீல்டில் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே காலையே விழுந்துருவாங்க. இன்றைக்கி அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி பார்த்தா என் கண்ணு உன் மேலே பட்டா போதும், உனக்கு விடுதலை. ஆண்டவர் பாருங்கள், 38 வருஷம் எத்தனையோ பேர் அங்கே காத்திருந்திருப்பாங்க. இவனு தான் ஆண்டவருடைய கண்கள் வந்து கண்டது. நீ சுகமடைய விரும்புகிறாயா? என்ன சொன்னார்? நீ இல்லை நீ சரி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமாம் ஆண்டவரே. உடனே என்ன செய்கிறாரு? நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான். உனக்கு இனிமேல் என்னத்துக்குப்பா அந்த தண்ணி? தேவதூதன் தேவையா? தண்ணி தேவையா? இன்னைக்கு தேவதூதர்களை வழிபடுறாங்க நிறைய பேர். நல்ல அருமையான பக்தி இருக்குது, இன்னும் தேவதூதர்களை வழிபடுகிறாங்க, இன்னும் மரித்து போன பரிசுத்தவான்களை வழிபடுகிறாங்க. எப்படி தேவனை அறியாதவங்க, மரித்து போன ஒரு மனுஷர், அவங்க நம்மளை காப்பாற்றுகிற தெய்வமாக இருப்பாங்கன்னு அந்த வீட்டுக்கு வச்சு வணங்குகிறாங்களோ, அதே மாதிரி பரிசுத்தவான்களாய் மரித்து போனவங்களை வணங்குகிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நானே வந்துட்டேனேப்பா, உனக்கு என்னத்துக்குப்பா வேறு யாரும் தேவை? நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்க இயேசுவை விட்டுட்டு மரிச்சு போன பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கவங்க உங்களுக்கு தேவையா? அவங்களால வர முடியுமா? இங்கே நமக்கு உதவி செய்ய முடியுமா? முடியாது. தேவனா தூதர்களை அனுப்புவார், சில நேரம் தூதர்களை போன்ற மனிதர்களை அனுப்புவார். யோபுவுக்கு பார்த்தீங்களா, மறந்து போயிட்டாங்க யோபுவை. அப்புறம் பார்த்தா சகோதரிகள்லாம் வராங்க, அப்போ தான் கண்ணு திறந்த மாதிரி. இன்றைக்கும் உலகம் நம்மளை மறக்கலாம், ஒரு காலம் வச்சுருப்பார் ஆண்டவர். அந்த நாளில் என்ன செய்யும்? நம்மை தேவன் கனப்படுத்துவார், தேவ கிருபையை பெற்ற பிள்ளைகளாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 10:24 2வது பகுதி வாசிக்கும்போது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன விரும்புகிறோம்? நீதிமானா ஆயிட்டா போதும். நம்ம கேட்குற ஒரு சின்ன ஒரு இதுக்கு கூட ஒரு விண்ணப்பத்துக்கு கூட பதில் கிடைச்சிடும் பாருங்க. எலியாவுக்கு என்ன செய்தார்? இப்போ அந்த பலிபீடத்தை செப்பனிடுறது தான் கஷ்டமான காரியம், அதுதான் நம்ம தயங்குற காரியம். அப்புறம் அக்கினி இறங்கிடுச்சு பாருங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். நம்ம கேட்க அறிந்தவர்கள். அது மாதிரி இந்த பிறவி குருடன் என்ன செய்தானா? லூக்கா 18 நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்க, 35-43 அதில் நம்ம வாசிக்கிறோம். பிறவி குருடன் என்ன செய்கிறான்? தடைகளுக்கு நடுவில் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? பதில் கொடுத்தார். இப்போ நம்ம கேட்க அறிந்த பிள்ளைகள் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஏன் இவ்வளோ இரிட்டேட் பண்ணுறீங்க? சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உன் மன்றாட்டு என்ன? உன் வேண்டுதல் என்ன? உன் விருப்பம் என்ன? நீ கேட்டவைகளை பெற்றுக்கொள்வாய் என்பதை அறிந்திருக்கிறியே. கேட்கிறது யார் இடத்துல கேட்கிற? ஏதோ பலவீனமான ஒரு மனிதன் கிட்ட கிடையாது, வல்லமை இல்லாத ஒரு மனிதன், மாறக்கூடிய மனிதன் கிடையாது. நம்ம பிள்ளைகள் கூட என்ன செய்வோம்? நம்ம ஒன்றை செய்வோன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருவோம். ஆனால் அந்த பிள்ளை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்கலன்னா என்ன செய்வோம்? அதெல்லாம் கொடுக்க முடியாது, போ அப்படின்றவோம். நம்ம ஆண்டவர் அப்படியா? என்ன செய்கிறாரு? என் மகளே, கொஞ்சம் நீ சரியா நடக்க மாட்டியா? வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே என்று சொல்லுகிற போதுகரின் சத்தத்தை உன் செவி கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அப்படியே நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யாரு அறிந்து கொள். நம்ம யாரு? தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதை அறிந்தவர்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, நாங்கள் உன் சந்நிதியில் வந்து உன் வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ரீபானா தி அங்கராபானா ஷமரபா ஓ ஷலா ரிகதரபா துரிதுரி பிகமரதியா ஓ ஷம்துனி பிகரம்தனதி அங்கரபனா. இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் சத்தியத்தை கேட்டோமே, இப்போ அந்நிய பாஷைகளில் பேசுங்க. உங்களுக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவின் இடத்துல தேவன் பரிந்து பேசுவார். எப்படிதான் கேட்க எனக்கு தெரியலே ஒருவேளை இருக்கலாம். நீங்க அறியாத
ஒரு காரியத்தை ரீ ஹதுரா ஹசலா கனாதுனா ஈ பனாதுனி கரம்தனதி யங்கரபா நீங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறதுனாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசுகிறார் என்ற வாக்கு தத்தத்தின்படி நம்ம வித்தியாசமானவர்கள், ஆவியானவரை கனம் பண்ணுகிறவர்கள். அது நிமித்தம் இப்போ உங்க உள்ளத்திலிருந்து உங்களுக்காக தேவன் பரிந்து பேசுகிறார். ஆவியானவர் பரிந்து பேசுகிறார் எனக்காக. ஆவியானவர் எனக்குள்ளிருந்து பரிந்து பேசுகிறார். கொஞ்ச நேரம் நாம் பேசுவோம். ஹalleluya ரீனக ரதக ஷதனமா ஓஹனதக ஷலகது ரபனா ஓ ஷபஹத ரபனா ஹபரபா உதனா கரம் தனாதுனி கரமனா ஓ ஷல ரிகலதக சலகது ரபா ரிஹதுரி துனிவி கமரதி அங்கரபா. லிங்க்ல இருக்கவங்க கூட பேசுங்க. ரிஹது ரிலகரபா ஓரனம்துனி கரம்தனமி அம்தனாமி ஹதுராதி அங்கரபா ஓ ஷல ஹபரபா ஹபரபா. Thank you Holy Ghost. We ஆண்டவரே we honor you Holy Ghost. Holy hadura lagarada hashabara bana diankara bana. Hallelujah 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 hallelujah. Oh shalarigana darabana maradana gama oh shabdunimi neganturu duri kabarabana. Hallelujah. எவ்வளோ காலங்கள் நாங்கள் கருத்தோடும் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், ஆவியிலையும் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு விசையாய் உபவாசத்தோடு ஜெபத்தோடு ஆவியிலையும் கருத்தோடும் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டதற்கு நன்றி செலுத்துகிறோம். யாருக்கெல்லாம் சரீரத்தில் சுகவீன பலவீனம் இருக்கிறதோ ஹalleluya இடைவிடாது தீபாலன சந்தரபா நெற்றி பகுதியில் ஃபோர்ஹெட்ல ஒருவேளை அந்த ஒரு இரிட்டேஷன் 24 மணி நேரம் நான் தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அது ஒரு மாதிரியாக அது என்னை இரிட்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிற பிள்ளைகள் அந்த ஹீலிங்கை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிற அந்த ஹீலிங்கை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தான் அதை வெளிப்படுத்துகிறார். ரிசீவ் யுவர் ஹீலிங். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஹalleluya ரிபா ரபா ஹதுராதி அங்கரபனா ஓ ஷலரிகனதி அங்கரபா. நீங்கள் சுமந்து கொண்டு வந்த சரீரத்தின் பலவீனங்கள் இப்பொழுது நீங்கள் தேடியும் காண்பதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ எழுந்து நட, உனக்கு இருக்கிற சுகத்தை நீ பெற்றுக்கொள், நீ பரிசோதித்து பார் என்று சொல்லுகிறாரே. தேவ பிரசன்னத்தில் ஒரு பர்வதம் ஒரு மலையே கரைய முடியுமானா உங்க சரீரத்தில் இருக்க வியாதிகள் கரைந்து மறைந்து போவது முடியாத ஒரு காரியம் இல்லை. விசுவாசிப்போம் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆச்சரியமான விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya ரிபானா தியங்கரபானா. இந்த நாட்களில் பெரிய சொத்து தெய்வீக சுகம்தா. பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய தொடுதல் உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவ பிரசன்னத்தில் உங்களுடைய சரீரத்தின் பலவீனங்கள் அந்தரங்க பகுதிகளில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பலவீனங்கள் இப்பொழுது மறைந்து கொண்டே இருக்கிறது. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள் நான் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். இந்த சரீரத்தில் ஹalleluya இந்த சுகம் வேணும், பரிபூர்ண விடுதலை வேணும், ஜெபிக்க முடியாத தடைகள் உடைக்கப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் காத்திருந்து வந்தாங்களோ ஆண்டவர் அற்புதங்களை காண செய்வீராக. இதே போல பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் நடுவில் கடன் சுமைகள் நடுவில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ என் ஆண்டவரே அப்பா, பரலோகத்தின் தேவனே, பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்கு தருகிறவரே, இந்த பூமியிலே நாங்கள் குறைவற்று வாழ எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, வழிவாசல்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்து தருவீராக. இவர்களுக்கு பணியை கொடுக்கட்டும். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. எல்லா பாண்டேஜஸ் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. வாலிய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தும் போது, சிறு பிள்ளைகள் தாழ்த்தும் போது, சகோதரர்கள் தாழ்த்தும் போது இந்த பிள்ளைகளுக்கு அற்புத விடுதலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலையை கொடும், பாவத்தின் மீது ஜெயத்தை கொடும், ஆசீர்வதிப்பீராக. உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெரிய தேவன், உயர்ந்திருப்பீராக. எல்லா துதியும் கன மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.